श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகே ஏழ்பாருமுய யதிராஜருதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. உபதேசரத்தின மாலையில் இன்றைய தினம் 28வது பாசுரம் நமக்கு அனுபவத்திற்கு விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்வாரும் மொய்ய எதிராஜர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. மணவாள மாமுனிகள் இந்த பாசுரத்திலே ஆழ்வார்கள் அவர்கள் திருவவதாரம் பண்ணின திருநக்ஷத்திரத்தை காட்டிலும் நம்ம எல்லோருக்கும் மண்ணுலகத்தார் எல்லோருக்கும் வாழ்வான நாளாக உஜ்ஜீவனத்திற்கு ஹேதுவாக அமைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடியது. யதிராஜரான பகவத் ராமானுஜர் திருவவதாரம் பண்ணின சித்திரை மாசம் செய்ய திருவாதிரை நட்சத்திரம், அதுவே ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்களை காட்டிலும் நமக்கு வாழ்வான நாளாக அமைந்திருக்கும் என்று இந்த பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் தெரிவிக்கின்றார். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர். மண்ணுலகீர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து சுவாமி தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்களான ஆழ்வார்கள் அவர்கள் தாங்கள் திருவவதாரம் பண்ணின அந்த திருநக்ஷத்திரங்களை காட்டிலும் நமக்கு வாழ்வாக அமைந்திருக்கக்கூடிய நம் ஸ்வரூபத்திற்கு சேரும்படியான நாளாக அமைந்திருக்கக்கூடியது சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரம், ராமானுஜருடைய திருவவதார நட்சத்திரமே. அந்த ஆழ்வார்களுடைய வாழ்வுக்கும் அடியாகவன்றோ ராமானுஜருடைய திருநக்ஷத்திரமானது அமைந்திருக்கிறது. மங்கையராளி பராங்குஷம் உண்ணவர் வாழ்வு முளைத்திடு நாள் என்னென்றோ தெரிவிக்கும்படியான விஷயம் என்கிறபடியே பார்க்கிற பொழுது அந்த ஆழ்வார்களுடைய வாழ்வுக்கும் அடியாக அமைந்திருக்கக்கூடிய பகவத் ராமானுஜருடைய திருவவதாரமான சித்திரையில் செய்ய திருவாதிரை அது நமக்கெல்லாம் வாழ்வான நாளாக அமைந்திருக்கும், அதுவே அமைந்திருக்கும் என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்வாரும் மொய்ய யதிராஜர் உதித்தருளும்.
ஏழ்பாரும் உய்ய. சப்த தீபவாசிகளும் உஜ்ஜீவிக்கும்படியாக வண்ணோ அவருடைய திருவதாரமானது அமைந்திருக்கிறது. அனைத்துலகும் வாழப்பிறந்த இராமானுஜர். அனைத்துலகும் 7 தீபங்கள் மாத்திரமல்ல, எத்தனை லோகங்கள் இருந்தாலும் கூட அத்தனை லோகங்களும் உஜ்ஜீவிக்கும்படியாக வண்ணோ அனைத்துலகும் வாழ பிறந்தவரன்னோ ராமானுஜர். ஏழ்பாரும் உய்ய, அவர்கள் உய்ந்து போகும்படியாக யதிராஜர் உதித்தருளும். யதிராஜர் யதிகளுக்கு அரசராக, ராஜாவாக, தலைவராக திகழக்கூடியவர் யதிராஜர். யதிராஜர் உதித்தருளும். அவருடைய உதயமானது எப்பேற்பட்ட உதயம் என்னால், கதிரவன் உதிக்கிறது. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையிருள் அகன்னது. அந்தகாரமாகிற இருட்டு இந்த சூரியனுடைய உதயத்தினாலே மறைந்து போகிறது, அகன்று போகிறது. அது இந்த புறவிருள், உலகத்திலே இருக்கக்கூடிய புறவிருளை மாத்திரமே சூரியனாலே நீக்கக்கூடியதான தன்மை. ஆனால் பகவத் ராமானுஜராகிற இந்த திவாகரர், ராமானுஜ திவாகரர், புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பௌமௌ ராமானுஜ திவாகரகா என்ன. இந்த ராமானுஜராகிற இந்த திவாகரர் இவர் உதித்தவாறே இந்த அத்தனை பேர்களுடைய அகவிருளானது என்ன ஆகிறது என்னால், அகவிருள் என்னும்படியான அந்தகாரமானது நீங்கி விடுகிறது. சூரியனாலே புறவிரலை மாத்திரமே நீக்க முடியும், அகவிருளை நீக்க முடியாது. இந்த ராமானுஜ திவாகரால் மாத்திரமே நம் அகவிருளானது, நமக்கு உள்ளே இருக்கக்கூடியதான இருட்டு இருக்கிறதே, அகங்காரம், மமகாரம், தேகாத்ம அபிமானம், இப்படி ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மை, இப்படியாக இருக்கக்கூடிய அந்த நிலையானது, அந்த இருட்டானது இருக்கிறதே ஆத்மாவுக்கு, அந்த இருட்டு ராமானுஜ திவாகராலே போக்கப்படும்படியாக அமைந்திருக்கிறது. ஆகையினால்தான் யதிராஜர் உதித்தருளும் என்று தெரிவிக்கிறார். ஆக அதுபோல வேதத்தையே இல்லை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் மாய்ந்து போகிறார்கள் இவ்விடத்திலே, ராமானுஜராகிற திவாகரரான இந்த சூரியனுடைய ஒளியாலே என்று காட்டும்படியான விஷயம். அவர்களுடைய அந்த வேத பாக்கியர்களாக இருக்கக்கூடியவர்கள், வேதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய இருளும் கூட, அந்த அந்தகாரமும் கூட ராமானுஜ திவாகராகிற இந்த சூரியனாலே இவர் உதிக்கிற பொழுது நீங்கி விடுகிறது. அப்படிப்பட்ட யதிராஜர் உதித்தருளும். அவர் உதித்தருளும் சித்திரை மாசத்திலே செய்ய திருவாதிரை, செம்மை உடையதான திருவாதிரை திருநக்ஷத்திரம். என்ன செம்மைன்னா, அவருக்கே செம்மையுடைய அவருடைய நிறமானது அமைந்திருக்கக்கூடியது. அவரை போலவே அவருடைய திருநக்ஷத்திரமும் கூட செம்மை மிகுந்ததாக அமைந்திருக்கக்கூடியது. சித்திரையில் செய்ய திருவாதிரை நன்னாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த திருநக்ஷத்திரமே ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் நமக்கு வாழ்வான நாளாக அமைந்திருக்கும் மண்ணுலகீர் என்று தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள் என்று தெரிவித்து இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார். மேலே அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த பதிவிலே அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.